இது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன் இந்த 3 வாரம். ஏன்னா தொடங்குனப்ப எல்லாம் ஒரு ஐடியால இருந்தோம். திருப்பி அதை மொத்தமா உடைச்சாரு. அப்படி மொத்தமா உடைச்சு சரி வாங்க முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சோம். திருப்பி இப்ப முடிக்கிறப்போ மறுபடியும் ஒரு கான்பிடன்ஸ் கொண்டு வந்து விட்டுருக்காரு. இல்ல இது நம்மளால பண்ண முடியும். டைம் எடுத்தது. ஆனா பண்ண முடியும் அப்படிங்கிறத அவரு கொண்டு வந்து காமிச்சாரு. இது நான் திரும்ப எதோட ரிலேட் பண்ணிக்கிட்டேன்னா, இது 4வது மாசம் எங்க பயணம். சார் கூட ஸ்டார்ட் ஆனது. சோ அதே தான் நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். முதல்ல ஆரம்பிச்சப்போ நாங்க எந்த இடத்துல இருந்தோம், இப்போ ஓவராலா எங்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுலயும் நான் அத ரிலேட் பண்ணிக்கிட்டேன். அந்த விதத்துல வந்து அதான் மறுபடியும் நெறைய மாற்றங்கள் எங்களுக்குள்ள. நான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். எக்ஸ்போர்ட் பத்தி, என்ன பத்தி நான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். இது பண்ணலாம் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். பட் இதனால இந்த பிரைசிங் செஷன் முடிச்சதுனால வந்து நான் வந்து நான் வந்து பண்ணிடுவேன். எல்லாமே ஆர்டர் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. கணக்கு 3 வாரம் பிராக்டிஸ் பண்ணிட்டோம். அது சார் குடுத்த நம்பர சொல்லி, குடுத்த ஃபார்முலால போட்டா கணக்கு நாங்க எடுத்துருவோம். நாளைக்கு ஆர்டர்ன்னு வந்து நிக்கிறப்போ, பேனா எடுத்து வச்சா திரும்ப சாருக்கு தான் கால் போடுவேங்கிறதும் எனக்கு தெரியும். இங்கேயே தான் வந்து நிப்பேன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா, இத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு பக்குவம் தேவைப்பட்டது. இதுல இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து 3 வாரம் தேவைப்பட்டது. இது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. பிரைசிங் ஆர் எக்ஸ்போர்ட் பத்தியே நான் சொல்லணும்னா, 2 மணி நேரத்துல கத்துக்கிற விஷயம் இல்ல அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விருப்பப்படுறது இதுல முதல்ல.